பொதுபோக்காக இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்ல வரவில்லை, என்னையும் சேர்த்து பேசுகிறேன். எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு திரை போட்டுக் கொள்ளுங்கள். அதனால்தான் ரமலான்ல ஈத்திகாஃபுடைய அமல் என்ன செய்யப்படுகிறது? உள்பலியில ஓரமா ஒரு ஒதுக்குப்புறமா ஒதுக்கப்படுது. காரணம் என்ன? அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்துட்டார். மொத்த குடும்பத்தையும் தூக்கி போட்டு உலகமே வேணாட்டு அல்லான்னு வந்துட்டார். அவரு உங்களை போன்று அல்ல. நீங்கள் தொழும் தொழுகை அவரும் தொழுவார், நீங்கள் வைக்கும் நோன்பு அவரும் வைப்பார், நீங்கள் குடிக்கும் கஞ்சி அவரும் குடிப்பார். ஆனால் அமல்களிலே வித்தியாசம் இருக்கிறது. உங்களை போன்றவர் தொழுக முடியாது. தொழுதால் ஈத்திகாஃப் நாட் ஜாயிஸ், கூடாது, வெளியே வந்து வேண்டியதான். உங்களை போன்ற ஒரு நோன்பு வைக்க முடியாது. மீறி நோன்பு வைத்து விட்டு அந்த கூடாரத்துல உட்கார்ந்துகிட்டு, இப்ப என் மனைவி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்குமா, என்னுடைய வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு என்று நினைச்சா என்றால் அந்த இத்திகாஃப் கூடாது. கவனித்து பாருங்கள், மார்க்கத்தில எந்த நிலையாக இருந்தாலும் அதுல ஓரத்துல எல்லா இடத்திலையும் இஹ்லாஸ் 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 தான். குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் என்ற பட்டத்தை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஏன் கொடுத்தான் தெரியுமா? அவர்கள் எல்லாம் இஹ்லாஸாக போர் செய்தார்கள். நவ்ரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்திலே நடு வீதியில் என்ன செய்கிறார்கள்? கடந்து செல்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட வெட்டுகள் அவர்கள் உடம்பிலே விடுகின்றது. ரூஹு போற நேரத்தில் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. ரூஹு போகிற நேரத்துல உங்கள் உடம்பில் 1000 வெட்டுக்கு மேற்பட்டு வெட்டப்பட்டிருக்கு, ஒரு வெட்டுல கூட உங்களுக்கு வலி இல்லையா? இன்னைக்கு பொதுவாவே ஒரு தலைவலி வந்தாலே நம்மள யாரும் தாங்க மாட்டோம். சாதாரணமா வந்த தலைவலி தைலம் தேய்ச்சிப்போம். தலை வெடிக்கிற மாதிரி தலைவலி வந்தா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இதுதான் சத்தியம். ஏதாவது மருந்து மாத்திரை தேடி ஓடுவோம். உடம்பில் 1000க்கும் மேற்பட்ட வெட்டுக்கள் விழப்பட்டும் கூட ஒரு இடத்துல கூட அந்த நதுருல் சஹாபி வருத்தப்படவே இல்லை. கடைசியில சொன்னாங்க, அந்த எதிரிகள் ஒவ்வொரு வெட்டாக என்னை வெட்ட 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 அல்லாஹ் எனக்கு முன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை காமித்துக் கொண்டே இருந்தான். பொதுவா இந்த குழந்தைகளை நம்ம பக்கம் வர வைக்க ஏதாவது கையில ஒரு பொருளை வச்சுக்கணும். இந்தா 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 அந்த புள்ள நம்ம கிட்ட ஓடியாந்துரும். அதுக்கப்புறம் பொருளை தூக்கி போட்டு நம்மளால எவ்வளவு கொஞ்சம் முடியுமோ, நம்மளால எவ்வளவு முத்தம் கொடுக்க முடியுமோ, நல்ல ஆசை தீர முத்தம் கொடுத்துட்டு இந்தா நீ கேட்டது வச்சுக்க அப்படின்னு. இது அல்லாஹ்வுடைய பாணியம். எனக்காக வேண்டி போருக்கு வந்துட்ட, இங்க வா இங்க வா, அல்லாஹ் கூப்பிட 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 கஷ்டம் இல்லாம போய் சேர முடியாது. 1000 வெட்டுக்கள் வாழ்ந்ததற்கு பின்னால் தான் துனியாவிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்த்த சஹாபி நௌரிபன் அவர்கள். மேலான பெருமக்களே, இதுல என்ன அடங்கி இருக்கு? இஹ்லாஸ். எல்லா வெட்லையும் அல்லாஹ்வுக்காண்டி வாங்குற, அல்லாஹ்வுக்காண்டி வாங்குற, யாருக்காண்டி வாங்கல. ஒரு சஹாபி திருமணம் முடிச்சு முதல் இரவு முடிச்சு ஓய்வில் இருக்கிறாரு, கதவு கட்டப்படுது, போருக்கு அழைப்பு வந்திருக்குன்னு அந்த ஜனாபத்து நிலையில குளிப்பு கடமையான நிலையில ஓடுறாங்க. ஜனாபத்து நிலையில எந்த காரணம், எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துருச்சு. அதே ஒரு போர்ல ஒரு சஹாபிக்கு மண்டையில அடிபட்டு காயம் பெரிதாயிடுச்சு. அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. கூட இருந்த சஹாபாக்கள் குளிப்பு கடமையாச்சு, உடனே குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் சொன்னார், தலையில காய் இருக்கு, இல்ல இல்ல குளிச்சுதான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத போது அந்த சஹாபி இவர்கள் சொல்றாங்க என்று கேட்டுக்கொண்டு உடனே தலையில தண்ணி ஊத்திட்டாங்க. காயம் இன்னும் பெரிதாகி அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்ட உடனே கண்டிச்சாங்க. மார்க்கத்துல இப்படி ஒரு நிர்பந்தம் கிடையாது, ஏன் எல்லாரும் கண்டுபிடிக்கிறீங்க? தொழுகைக்கு வாங்க, பயானுக்கு வாங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஏன் கழுத்தை பிடிக்காதீங்க? லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்துல நிர்பந்தம் கிடையாது, எடுத்து சொல்லுங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் வாழ்ந்தாங்க. 86 பேர் மட்டும் தான் ஈமான் கொண்டாங்க. அவங்க போய் சேத்துல முட்டிக்கிட்டாங்களா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? யா அல்லாஹ், இந்த ஒரு நபியை அனுப்புன, 950 வருஷம் உழைப்பு செஞ்சேன், 86 பேர் தான் ஈமான் கொண்டார்கள், என்ன இது பெரிய கேவலமா இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சண்டை போட்டாங்களா? இல்ல. அல்லாஹ் எல்லா நபிமார்களும் சொன்ன அம்ர் என்ன தெரியுமா? நான் சொன்னதை மாத்திரம் செய்யுங்கள். அவன் வருகிறான், வரலை, அது அவனுக்கும் எனக்கும். அவன் வரவில்லை என்று அவனை தவறாக நினைப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாது. அவன் வரவே என்பதற்காக வேண்டி அவனை தவறு புடிச்சு வருது உனக்கு அனுமதி கிடையாது. இது அத்தனையிலும் அல்லாஹ் உள்ள ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறான். அதுதான் என்ன தெரியுமா? மன தூய்மையோடு செயல்படுங்கள். அல்லாஹ் பார்க்கிறான், செயல்படுங்கள். பொதுவா முன்னோர்கள்ட்ட சூஃபிமார்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும். எந்த அமலை செஞ்சாலும் அதை மறைச்சு மறைச்சு செய்ய வெளியே தெரியாது. முன்னெல்லாம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் செஞ்ச நன்மை வெளியே தெரியும். உங்க தாத்தா அப்பவே எழுதி வச்சுட்டாரு மாஸ்டருக்கு 10 ரூம்னு, உங்க தாத்தா அப்பவே 1 ஏக்கர் கொடுத்துட்டாரு பள்ளிவாசலுக்கு. அது எப்ப தெரியும்? தாத்தாவை பற்றி பொது இடங்கள்ல, ஒரு மீட்டிங்ல, ஒரு பயான்ல, ஒரு நிகழ்ச்சியில பேசப்படும் போது தான் தெரியும் முன்னோர்களுடைய வளமை எப்படி இருந்தது. வெறும் தொழுகை, நோன்பு, திக்ர் மட்டுமல்ல, நன்மை
நன்மையான காரியங்கள்